புரத உணவுகளில் புரதச்சத்தை மிக நல்ல அளவில், அதாவது புரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. நம்ம புரதம் சாப்பிட்டா கூட அந்த புரதம் முழுமையாக உட்கரிக்கப்பட்டு அதனுடைய தன்மை முழுசா உடல்ல சேர்றது சில தானியங்கள்ல தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு தானியம் வந்து சோளம் தான். இந்த சோளத்தை வந்து நம்ம நேரடியாக சோள மாவா, நல்ல சோளத்தை வந்து அந்த தானியத்தை மாவாக்கி வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடலாம். சோள மாவில் வந்து உளுந்து மாவு சேர்த்து தோசையாக சுட்டு சாப்பிடலாம். இது நாங்கள் வந்து முதல்ல இந்த சிறுதானியங்களை நிறைய அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அப்போ அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய சிறுதானியங்களில் செய்த தோசைகள்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அப்போ நிறைய பேருக்கு அதை அறிமுகப்படுத்தலான்னு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அந்த முயற்சி எடுத்தப்ப எங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்தது. குழந்தைகள் வந்து புதிதாக இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றாங்களே, அவங்களுக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்து, அவர்களுக்கு என நார்மலாக நம்ம சாப்பிடக்கூடிய நெல் அரிசியில் தோசை சுட்டு கொடுக்கலான்னு அதுக்கு ஒரு மாவு